السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை நடைமுறை வாழ்வில் செயற்படுத்த சில வழிகாட்டல்கள் என்ற ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியில் தொடர் 9 உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, சென்ற தொடரிலே நாங்கள் அல் குர்ஆனின் சூறாக்களின் பெயர்கள், அத்தியாயங்களின் பெயர்கள், அதே போன்று அந்த அத்தியாயங்கள் சொல்லக்கூடிய தலைப்புக்கள் ஆகியவற்றை நாங்கள் கவனித்தால் தான் எங்களுக்கு அதிலே உள்ள நுணுக்கமான வழிகாட்டல்களை புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதற்கு சில உதாரணங்களையும் பார்த்தோம். 2 உதாரணங்களை நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடராக இன்று இன்னும் 2 உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு உதாரணம் சூரத்துல் ஹுஜராத். சூரத்துல் ஹுஜராத் என்று சொன்னால் அறைகள். அறை என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதனுடைய ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய 4 சுவர்களை கொண்ட ஒரு கட்டிடம். அதுக்குத்தான் அறை என்று சொல்லப்படும். ஏன் இந்த சூறாவுக்கு அறை என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? ரூம் என்ற பெயர் ஏன் வைக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், அந்த சூறாவிலே அப்படியான ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹை அவருடைய அறைகளுக்கு வெளியிலே இருந்து சிலர் கூவி அழைத்தார்கள் என்ற ஒரு வசனம் இடம்பெறுகிறது. அது மாத்திரமா என்று கேட்டால் இல்லை. அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும், அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டல்கள், ஒழுக்கங்கள், அவைகள் எப்படி அமைந்திருக்கின்றன அல்லது விதிகள் எப்படி அமைந்திருக்கின்றன என்று கேட்டால், ஒரு சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய சுவர்களாக காணப்படுகின்றன. ஒரு சமூகத்தினுடைய கட்டுக்கோப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு மதில் போன்று அந்த சட்டதிட்டங்கள் அமைந்து காணப்படுகின்றன. இதில் சொல்லப்படக்கூடிய வழிகாட்டல்களை நாங்கள் பின்பற்றினால் சமூகத்திலே உள்ள சிக்கல்களை நாங்கள் நீக்கிவிடலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அந்த சூரா எதனை சொல்கிறது? கௌரவமானவர்களை மதிக்க வேண்டும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சப்தம் போட்டு பேச வேண்டாம், அவர்களுக்கு முன்னால் நீங்கள் முந்தி செல்ல வேண்டாம், அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் முந்தி செல்ல வேண்டாம் என்று வழிகாட்டி, அதற்கு பின்னால் அவர்களுக்கு முன்னால் சத்தமிட்டு பேச வேண்டாம் என்ற வழிகாட்டலை எங்களுக்கு வழங்குகின்றது. அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுடைய அறைகளுக்கு வெளியே இருந்து கூவி அழைத்தவர்களை அல்லாஹ் தஆலா கண்டிக்கின்றான். அதாவது மனிதனுடைய தனி உரிமைகளை மதிக்க வேண்டும். மனிதர்கள் அவர்களுடைய தனியே இருக்கக்கூடிய அந்த நேரங்களிலே போய் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர்களுடைய ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க கூடாது என்பதை அது எங்களுக்கு காட்டுகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த அத்தியாயம் தகவல்களை பெறக்கூடிய நேரத்திலே நாங்கள் அதனை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஜாக்கும் ஃபாஸிகுன் பினபைன், ஒரு மோசமானவன் உங்களுக்கு ஒரு தகவலை கொண்டு வந்தால் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அதற்கு பின்னால் சகோதரருக்கு மத்தியிலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்துமாறு, ஒற்றுமையை ஏற்படுத்துமாறு அது அந்த சூறா வழிகாட்டுகின்றது. எந்த ஒரு சமுதாயத்திலும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை நாங்கள் அப்படியே விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டால் அது சிறிய பிரச்சனை பெரிதாக வளர்ந்து பாரிய பாதிப்பை அந்த சமூகத்தில் ஏற்படுத்திவிடும். ஆரம்பத்திலே அதனை நாங்கள் முளையிலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். முஃமின்கள் என்பவர்கள் சகோதரர்கள் தான், அவர்கள் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி வையுங்கள், பிரச்சனையை நீக்கி வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா பிரச்சனை பட்டுக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லவில்லை. எவ்வளவு நெருங்கிய சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமை, முரண்பாடுகள் வருவது என்பது சர்வசாதாரண விடயம். எனவே சகோதரர்கள், நண்பர்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் ஏற்படுவது என்பது ஒரு பெரிய செய்தி அல்ல. பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த முரண்பாட்டிலே தொடர்ந்தும் இருப்பதுதான் பிரச்சனை. முரண்பாட்டு வளர்ப்பது அதுதான் பிரச்சனை. எனவே அதனை வளரவிடாமல் ஆரம்பத்திலேயே நீங்கள் கிள்ளி எறிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றார். அதற்கு வந்து அல்லாஹ் தஆலா 6 விதமான தவறுகளை சுட்டி காட்டுகின்றார். ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 6 விதமான தவறுகளை சுட்டிக்காட்டி அதற்கான தீர்வுகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். முதலாவது, பரிகாசம் செய்ய வேண்டாம். இரண்டாவது,
அவமதிக்க வேண்டாம், இன்னொரு சகோதரை இன்னொருவரை அவமதிக்க வேண்டாம், மூன்றாவது பட்டப்பெயர்கள் கூறி அழைக்க வேண்டாம் என்று நேரடியாக நடைபெறக்கூடிய சில தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றார். அடுத்தது இன்னும் 3 மறைமுகமான தவறுகளை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். தவறான எண்ணம் கொள்வது, இன்னொருவரை பற்றி தவறாக நினைப்பது, இரண்டாவது உளவு பார்ப்பது, மூன்றாவது புறம் பேசுவது. இந்த 3 மறைமுகமாக நடக்கக்கூடிய ஒருவருக்கு பின்னால் நடக்கக்கூடிய 3 தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றார். எனவே இவற்றை விட்டும் நாங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? தஆருஃப், ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வது மனித சமுதாயத்திலே ஒற்றுமையை உருவாக்குவதற்கான காரணமாக அமையும் என்று அந்த அறிமுகப்படுத்திக் கொள்வதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். அடுத்ததாக அல் குர்ஆனிலே உள்ள ஒரு சிறப்பம்சம் தான், ஒரு விடயத்துக்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது அதிலே உள்ளடங்கக்கூடிய அனைத்தையும் சேர்த்து சொல்ல மாட்டாது. தர்க்கவியலிலே பொதுவாக அப்படித்தான் சொல்லப்படும். தர்க்கவியலில் ஒன்றுக்கு வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது அதிலே எதுவும் தவறி விடாமல், அதிலே உள்ள எந்த ஒரு பகுதியும் தவறி விடாமல், அதிலே இல்லாத எதுவும் உள்ளடங்காத விதத்திலே அதனுடைய வரைவிலக்கணம் காணப்பட வேண்டும் என்று தர்க்கவியலிலே சொல்வார்கள். ஆனால் அல் குர்ஆன் அப்படியான வழிமுறையை கையாளவில்லை. அல் குர்ஆன் ஒன்றை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்தும் என்று கேட்டால், அந்த அத்தியாயம் என்ன முக்கியமான கருத்தை சொல்ல வருகிறதோ அதற்கு ஏற்ற விதத்திலேதான் அறிமுகத்தை கொண்டு வரும். உதாரணமாக இந்த சூரத்துல் ஹுஜராத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதில் அல்லாஹ் தஆலா மூமின்களை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துகிறான்? இன்னமல் மூமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு. மூமின்கள் என்பவர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் ரசூலை ஏற்றுக்கொள்வார்கள், அதே நேரத்தில் அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே மூமின்களுக்கு பல்வேறு விதமான பண்புகள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த இடத்திலே அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா அந்த அராபுகள், அதாவது நாடோடி அரபிகள், அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? நாடோடி அரபிகள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் முஸ்லிம் தான் ஆகியிருக்கிறீர்கள், இன்னும் ஈமான் கொள்ளவில்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறான். எனவே அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், நாடோடி அரபிகளுடைய பிரச்சனை, அவர்களிடத்தில் ஈமான் உறுதியாக இருக்க மாட்டாது. அவர்கள் எப்பொழுதும் போர் செல்வங்களுக்காக, சொத்து செல்வங்களுக்காக ஒரு விடயத்தை செய்யக்கூடியவர்கள். எனவே நீங்கள் இன்னும் உறுதியான முறையில் ஈமான் கொள்ளவில்லை என்று அந்த சூரா அதற்கு முன்னால் சொல்கிறது. எனவே இந்த இடத்திலே அந்த அந்த நாடோடி அரபிகளுக்கு உறுதி என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமானது என்பதை இந்த சூரா தெளிவுபடுத்துகிறது. எனவேதான் அந்த சூறாவினுடைய அந்த மைய கருத்துக்கு ஏற்ப அல்லது அதற்கு முன்பின்ன விடயங்களை கவனித்து அந்த வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்கிறது. அதே போலதான் நம்ம பார்ப்போம் சூரத்துல் மூமினூனை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கத் அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள், வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், அவர்கள் வீணானவற்றை விட்டும் புறக்கணித்திருப்பார்கள், வீணானவற்றை புறக்கணித்து விடுவார்கள், அதிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள், அதற்கு கவனம் செலுத்திக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், மூமின்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போது முதலாவது தொழுகையில் உள்ளச்சம், இரண்டாவது பண்பாக வீணானவற்றை விட்டும் அவர்கள் ஒதுங்கி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். யாரையாவது நாங்கள் இன்று கூப்பிட்டு அழைத்து ஒரு மூமினுடைய 10 பண்புகளை சொல்லுங்கள் என்று சொன்னால், அதில் இரண்டாவதாகவோ அல்லது 10 பண்புகளிலோ இந்த பண்பை சொல்ல மாட்டார்கள். ஏன் அதை நாங்கள் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கு இரண்டாவதாக சொல்கிறார். காரணம் என்ன? இந்த சூறாவினுடைய முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், இந்த சூறா பேசக்கூடிய முக்கியமான தகவல் விடயம் என்னவென்று சொன்னால், தலைப்பு என்னவென்றால், ஒரு மூமின் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். எனவே அந்த சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்திலே ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்புதான், அவன் வீணான விடயங்களுக்கெல்லாம் கவனம் செலுத்திக் கொண்டிருக்க கூடாது. மூமினை பொறுத்தவரையிலே அவனுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வரும், பல்வேறு விதமான சோதனைகள் வரும். வரக்கூடிய எல்லா எதிர்ப்புகளுக்கும் அவன் பதில் சொல்லிக் கொண்டு காலத்தை வீணாக்கி கொண்டிருந்தால் அவனால் எதுவுமே செய்ய முடியாது. பெரும் தலையீடியாக மாறிவிடும். எப்பொழுது பார்த்தாலும் ஒரே மன உளைச்சலாகத்தான் இருக்கும்.
எனவே இந்த மன உளைச்சல் எங்களுக்கு வரக்கூடாது என்று சொன்னார். மூமினுக்கு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தான் அது வரும். வெறும் முஸ்லிம் பேர் தாங்கிகளுக்கு அந்த சோதனைகள் வர மாட்டாது. யாரெல்லாம் இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றுகிறார்களோ, ஈமானை நம்பி உறுதியான ஈமானோடு வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் இடைஞ்சல்கள் ஏற்படும். இந்த நேரத்திலே குறிப்பாக சவால்கள் வரும். அப்ப அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான பல சவால்கள் வரும். அந்த நேரத்தில் எல்லா சவால்களையும் அவன் அதற்கெல்லாம் மறுப்பு கொடுத்து கொண்டு இருந்தால் அவனால் என்ன செய்ய முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. பெரும் மன உளைச்சலுக்கு அவன் ஆளாகுவார். எனவே இந்த மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகக்கூடாது என்று சொன்னார். இந்த சவால்களை சாதாரணமாக நாங்கள் கடந்து போக வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய பாட்டிலே நாங்கள் உறுதியாக செயற்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். எனவே இந்த இரண்டாவது பண்பாக இந்த வீணான விடயங்களை விட்டு ஒதுங்கி இருப்பார்கள் என்ற பண்பை அல்லாஹ் தஆலா இங்கு சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் புரிவதற்கு எங்களுக்கு உதவி செய்தது எது? அந்த சூறாவினுடைய கருத்து என்ன? அந்த சூறாவுடைய மொத்த கருத்தையும் நாங்கள் உள்வாங்கியதனால் எங்களுக்கு இதனை புரிந்து கொள்ள முடியும். எனவே இப்படித்தான் நாங்கள் அல் குர்ஆனை சிந்திக்கக்கூடிய நேரத்திலே முழு சூறாவும் என்ன சொல்ல வருகிறது என்பதை நாங்கள் சிந்தித்து புரிந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே அதனுடைய ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்படுத்தி அதை ஏன் உட்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் பிற்படுத்தப்பட்டிருக்கிறது, அதனை இந்த விடயத்திலே இதற்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் புரிந்து நமது வாழ்க்கையிலே அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை புரிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களின் நம் அனைவரையும் ஆக்கியல்வாராக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.